ஸ்ரீவிங் சேனலுக்கு வணக்கம். இப்போ நம்ம வரலட்சுமி பூஜை செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் இந்த கலச டெக்கரேஷனை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு, ஒரு தட்டில் அதில் பச்சரிசி போட்டு, அதில் செம்பு கூட மாதிரி சின்னதாக வச்சுட்டு, அதில் நான் தண்ணி ஊற்றிட்டு, அப்புறமா மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் வாசனைக்காக இந்த கற்பூரம்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாக நம்ம ஒரு காயின், ₹1 காயின் அதில் போடணும். நிஜமாக நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம கொண்டாட வேண்டிய நாள் கண்டிப்பாக இதுவும் ஒன்று. ஏன்னா நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டு, சந்தோஷங்களை பார்த்துட்டு நம்ம வளர்ந்து வரோம். ஆனால் இந்த நாள் நம்ம கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷமாக அதை செஞ்சுட்டு, என்ன தான் நம்ம உடம்பு முடியலனாலும் கண்டிப்பாக நம்ம மனசு திருப்திக்காக நம்ம சந்தோஷமாக அதை செய்கிறோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து அதில் மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டேன். அந்த மஞ்சள் சுற்றி ஃபுல்லாக தடவிட்டு, அதில் குங்குமம் ஒரு பொட்டு வச்சு, அப்புறமா மாய இலை சுற்றி வச்சு அந்த தேங்காவை கலசம் மாதிரி வச்சுட்டேன். நிஜமாக நம்ம இந்த குழந்தைங்களுக்கு கூட உட்கார வச்சு அதுங்களுக்கும் இதெல்லாம் நம்ம சின்னதாக ஒன்று நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்க அதை செய்யும் போது பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னா அன்றைக்கி என் பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் உட்காந்து அதை பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஜாலியாக நம்ம அதை சாமிக்கு செய்யும்போது நம்ம சந்தோஷமாக இருக்குது. என்ன நம்ம மனக்கவலையோ என்ன இதுவோ அதை நம்ம ஜாலியாக அதை செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் இலை ஒன்று அதை பிரித்து அதை சுற்றி அதை வச்சுட்டு, அது அப்புறமா வேப்பிலையும் பறிச்சிட்டு வந்தேன். அதையும் கொஞ்சம் அப்படி வச்சேன். அப்புறம் எல்லாம் சாமிக்கும் பூ கொஞ்சம் போட்டுட்டு அதை அலங்காரம் பண்ணி அதை இது பண்ணேன். அப்புறம் ப்ளவுஸ் என்ன பண்ணேன், ப்ளவுஸ் மட்டும் தான் நான் எடுத்தேன். சாரீ எதுவும் எடுக்கலை. ப்ளவுஸ் அழகாக நம்ம ஃப்ளீட் பண்ணுவோம் பார்த்திங்களா, சாரீ அதுமாரி சின்னதாக மடிப்பு வச்சு அதை ஃப்ளீட் பண்ணிவிட்டு, அழகாக அதை கரெக்டாக அந்த குடத்துக்கு கழுத்தில் அதை நம்ம அப்படி வச்சு அதை சுற்றி வர வச்சு அதை பின் பண்ணணும். அதை பின் பண்ணிவிட்டேன் பார்த்திங்களா. பின் பண்ணிவிட்டு அது அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஒன்று அதை பண்ணும்போது அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது நம்ம தனியாக இருந்து அதை செய்யும் போது நம்மளுக்கு இதாக இருக்கும். ஆனால் இப்போ நான் தனியாக இருந்து அதை செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் அதை எடுத்து செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக தான், ரொம்பலாம் நீங்கள் ஆடம்பரமாக நம்ம செய்யணும், அலங்காரம் பண்ணணும், ஒரு சாரீ எடுத்து கட்டணும் அப்படின்னு இல்லை. நம்ம ப்ளவுஸ் பிட் வச்சு நம்ம அதை பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்கிட்ட இருக்க சின்ன செயின் வச்சு நான் அதை போட்டு பார்த்தேன். அது நிஜமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நான் இப்படி பண்ணும்போது நிஜமாக எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம செய்யும் போது, சாமிக்குன்னு செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. நான் ஈவினிங் தான் சாப்பிட்டேன். சரி, அப்புறமா நம்ம சும்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எதுவும் வேணாம், எதுவும் சரி எல்லாம் ஜூஸ் குடின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா அந்த செயினுங்களை ஒன்றா எடுத்து போட்டு பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணி அதை செட் பண்ணி அழகாக திருப்பியும் இன்னொரு பெரிய செயின் போட்டு அதை போட்டு அலங்காரம் பண்ணி அதை அழகாக பண்ணும்போது அந்த பூவெலாம் ஒன்றா அதில் வைக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் நம்மளே அதை கண்ணு படக்கூடாது, இருந்தாலும் அதை சொல்லும் போது நான் டெக்கரேஷன் பண்ணும்போது எனக்கு அது அழகாக தெரிஞ்சுது. நிஜமாக நீங்களும் சும்மா சிம்பிளாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கூட நம்ம சும்மா அதே சின்னதாக நம்ம நோட் பண்ணி எல்லாத்தையும் இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், இந்த சாரீ கட்டினா எப்படி இருக்கும், இந்த ப்ளவுஸ் போட்டால் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம மஞ்சள் கலரில் போட்டால் கூட அது நம்ம செயின்லாம் போடும்போது சரியாக தெரியாது. அதுக்குன்னு நம்ம பளிச்சு என் சாரீ கலர்லேயே அந்த ப்ளவுஸும் அழகாக இருந்தது, அந்த கலருக்கு மேட்சாகவே இருந்தது. நான் குடம் வச்சு சாமி மோகம் வாங்கணும்னு எனக்கு ஆசை. அதை வாங்கணும்னு நினைக்கும் போது சரி, கடைக்கு போகும்போது நான் எங்கன்னா வேறு எதுனா செலவு வரும்போது சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், இப்படி வாங்கலாம், வெளியில் வாங்கலாம், சும்மா சாதாரணமாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வைக்கும்போது நம்ம வாங்கி எங்கள் வீட்டில் சாமி ரூமில் வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. அதை வச்சு திருப்பி வீட்டில் வச்சுட்டு நம்ம அதை பாதுகாப்பு பண்ணணும், எடுத்து வைக்கணும், அதெல்லாம் நான் யோசிச்சு சரி ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். ஆனால் வருஷம் நான் செய்வேன். ஆனால் கலசெல்லாம் நான் வச்சதில்லை. சும்மா சாமி எல்லாம் வெத்தலை பார்க்க வச்சு, ப்ளவுஸ் பீட்டு வச்சு, வளையல் வாங்கி வச்சு எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பாடு படைச்சி
என்ன ஸ்வீட் படைச்சி எல்லாமே செஞ்சு நான் சாமி கும்பிடுவேன். எங்கள் வீட்டுக்கார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் கையால் குங்குமம் வச்சு பூவில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை நான் வருஷம் கண்டிப்பாக நான் செஞ்சு தான் ஆவேன். ஏன்னா அவர் கையால் அந்த ஒரு நாளாச்சும் நம்ம காலில் உயிரமேன்னு அதை சந்தோஷப்பட்டு நான் செய்கிறேன். நிஜமாக அது சந்தோஷமாக தான் இருக்குது. அப்புறமா சரி அப்புறம் பூ அலங்காரம்லாம் அந்த கலசத்துக்கு ஒன்று ஒன்றா போட்டு சின்ன ரோஸ் இருந்துச்சு, அந்த ரோஸும் மேலே அழகாக வச்சு, அப்புறம் செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் பூக்கும். அந்த செம்பருத்தி பூ 2 சைட்லையும் 2 அழகாக வச்சுட்டு அதை பார்த்தோன்னே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம கண்ணு படுற மாதிரியே தான் இருக்குது, ஆனால் அது கண்ணு படாமல் நம்ம சாமிக்கு திருஷ்டி போய் சுற்றி போடணும். அப்புறமா லாஸ்ட்டாக நான் காசாலேயே அப்படியே திருஷ்டி சுற்றி அப்படியே வச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நல்லபடியாக அதை நம்ம செஞ்சிட்டோம், நல்லபடியாக வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் குழந்தைங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் போய் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அப்புறம் ஸ்வீட் கலர்னு கேசரி நல்லபடியாக செஞ்சு அதை வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி நாள். என்ன தான் நம்ம கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமாக அந்த கஷ்டங்கள் ஒரு நாள் தீரும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார ஆயுள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கணும். எவ்வளோ அதை நான் சாமிக்கிட்ட கும்பிட்டு வேண்டிட்டு நல்லபடியாக செஞ்சேன். இன்னும் மேலே மேலே நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா படிக்கணுன்ட்டு வேண்டிட்டு எல்லாமே நான் செஞ்சேன். நிஜமாக அதை நீங்கள் செய்யுங்க. சின்னதாக நம்ம ரொம்ப ஆடம்பரமாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் செய்யணும்னு இல்லை. அந்த சாமியாண்ட வச்சு படைச்சி நம்மளால் முடிஞ்ச ஒரு கோயில் போய் ஒரு குங்கும மஞ்சள் தாலி நம்மளால் முடிஞ்சது கையில் வாங்கி கொடுத்தா கூட ஒரு 5 பேருக்கு 7 பேருக்கு அதை வாங்கி கொடுத்தாலும் போதும், அந்த கடவுள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த நாள் கொண்டாடுறது அது முழுமையாகும். கண்டிப்பாக நீங்கள் 10 பேருக்கு 20 பேருக்கு வாங்கி கொடுத்தா தான் அது முழுமையாகணும் இல்லை. உங்களால் முடிஞ்ச ₹1 காயின் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ஏதோ ஒன்று கையில் வச்சு நீங்கள் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக ஏர்வியாகும். நீங்கள் செய்யுங்க. ஆனால் நான் எப்போன்னா கண்டிப்பாக நான் வருஷம் ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு கோயிலையோ இல்லை எங்கள் வீட்லேயோ வர வச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே வர வச்சு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து என்னால் முடிஞ்ச ஒரு 7 பேருக்கு ஒரு 5 பேருக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். எனக்கு கொடுத்தோன்னே அந்த